அண்டார்டிகா இந்த பாட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாங். ஏன்னா ஒரு ஆர்மி பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து காதல் என்னமோ ஏதோவில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து காதலை எப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு அவரோட பார்வையில் இருக்கும். அஸ்கலஸ்கா சாங்கில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இருக்கும். முக்கோணங்கள் படித்தேன் உன் மூக்கின் மேலே, இடையோடு வளைகோடு நான் ஆகிறேன், இது மாதிரியான லைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். சொன்னேன் முருகதாஸ் சார்கிட்ட, அப்போ பண்ணுங்க அப்படியே போகலாம் அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் சிக்னல் கொடுத்தாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு எழுதின பல்லவி தான், அண்டார்டிகா வெண்பனியிலே சறுக்குது நெஞ்சம், நீ பெண்குவினா பெண் டால்ஃபினா என குழம்புது கொஞ்சம், அடி பெண்ணே என் மனது எங்கே ரேடார் விளக்குமா, அடி என் காதல் ஆழம் என்ன சோனார் அழக்குமா அப்படின்றது. இந்த ரேடார் வந்து அந்த ஸ்பாட் இதுக்கு வந்து எந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்ட்டு லொக்கேட் பண்ணுற ஒரு விஷயம். என்னோட மனசு எங்கே போச்சுன்னு இந்த ரேடார் சொல்ல மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இதுவும். ஆழம் சோனார் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்லையோ கடலோட ஆழத்தை அளந்து சொல்கிற கருவி. அந்த கருவி வந்து என்னோட காதலோட ஆழத்தை சொல்லுமா சொல்லாதுன்ற மாதிரியான ஒரு டோனில் அந்த சாங் போகும். அந்த சாங்கில் நிறைய ஃபஸ்ட்டு சரணம் தான் ரொம்ப ஜென்ரலாக அந்த பெண்ணோட அழகை வர்ணிக்கிற மாதிரி, காஜலோட அழகை வந்து விஜய் அவரோட பார்வையில் வர்ணிக்கிற மாதிரின்ட்டு வரும் வரிகள்லாம். அழகிழந்திடும் கருவிகள் செயல் இழந்திடும் அவளிடம், அணி இலக்கணம் அசைவதை பார்த்தேன், அவள் புருவத்து குவியலில் மலைச்சரிவுகள் தோற்பதால் விழும் அருவிகள் அழுவதை பார்த்தேன், அவள் மேல் வெயில் வீழ்ந்தால் நில ஒளியாய் மாறி போகும், அவள் அசைந்தால் அந்த அசைவிலும் இசை பிறக்கும் அப்படின்ட்டு அந்த லைன்ஸ் போகும். ரொம்ப ஒரு சிம்பிளாக அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கோட அவங்களோட பியூட்டியை வந்து வர்ணிக்கிற மாதிரி அந்த முதல் வரிகள் வரும். ரெண்டாவது சரணமில் வந்து அவர் ஒரு ஆர்மி பர்சன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லைட்டாக அதோட ஷேட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்போம். தட வேண இராணுவம் புகுந்திடும் ஒரு சாலையாய் அதர்வுடன் நுழைந்தாயடி எண்ணில், இருவிழிகளின் குழலிலே படபடவென வெடிக்கிறாய், இது இருதயம் துளைத்தாயடி எண்ணில் அப்படின்ட்டு, உன்னை போலே ஒரு பெண்ணை காண்பேனா என வாழ்ந்தேன், நீ கிடைத்தால் எந்த தேசம் போலே உன்னை நேசிப்பேன் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். ஒரு தேசத்தை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்ட்டு வந்து அந்த அவர் சொல்லும்போது தேசத்து மேலே இருக்கிற பாசமும் இந்த பெண் மேலே இருக்கிற காதலையும் ரெண்டையும் கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயம் இந்த பாட்டில் வந்துச்சு. முருகதாஸ் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. தேசம் போலே உன்னை நேசிப்பேன் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப அந்த சாங்கோட ஃபினிஷ்க்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துடுது. அவன் நாட்டு மேலே இருக்கிற பாசத்தையும் கொண்டு வந்துடுது, இந்த பெண் மேலே எவ்வளவு காதலாக இருக்கான் அப்படின்ற விஷயமும் கொண்டு வந்துடுது. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. விஜய் பிரகாஷ் அந்த பாட்டு பாடினார். விஜய் பிரகாஷ் பியூட்டிஃபுல்லாக ரெண்டர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கிறிஷ் வந்து அடிஷ்னல் வாய்ஸஸ் இந்த சாங்க்கு அவரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.